நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நேற்று த கேடிவி கார்த்திக் பிள்ளை அவர்கள் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தார். அதாவது பெயில் மனு போடப்பட்டது, ஆனால் எந்தவித அப்டேட் இல்லாமல் இருந்துச்சு. தற்போது அந்த பெயில் மனு போட்டதுக்கான ஃபைலிங் நம்பர் நேற்று கொடுக்கப்பட்டது. அதாவது நம்ம பெயில் மனு போட்டதுக்கான அப்ளிகேஷனுக்கு ஃபைலிங் நம்பர், இதுக்கப்புறம் கேஸ் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இயரிங்கு, அதுக்கப்புறம் எம்டி இயரிங்கில் வெளியே வரப்போகிறாரு. இதில் கரெக்டாக சொல்லணும்னா அடுத்த வாரம் ஆகிடும் நமது எம்டி வெளியே வர்றதுக்கு. நம்ம போதாத காலமாக என்னன்னு தெரியல, நமது கேஸு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நிறைய கவர்மெண்ட் லீவ் வந்துடுது. சரிங்களா? நமது கேஸ் எப்போல்லாம் நமக்கு வருதோ, கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருதோ அப்போல்லாம் கவர்மெண்ட் லீவு வந்துடுது. இதால் என்ன ஆகுதுன்னா டிலே ஆகுது. சரி, இந்த டிலே எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா, திங்கட்கிழமை கவர்மெண்ட் லீவு, அதனை தொடர்ந்து செவ்வாய் இருக்காது, புதன் விழாவில் பார்த்திங்கன்னா கேஸ் லிஸ்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேஸ் லிஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா அடுத்து ஹியரிங் டேட் போடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது இதுக்கு முன்னாடி நமது கேஸை விசாரித்த அந்த நீதிபதி பார்த்திங்கன்னா அவங்க மாறிட்டாங்க. இப்போது புது ஜட்ஜி அவர்கள்கிட்ட பார்த்தோன்னா அந்த கேஸ் போக போகுது. இதால் நமக்கு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து அந்த கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் அவங்க படித்து பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. புது ஜட்ஜிக்கிட்ட போகும்போது மீண்டும் அந்த கேஸ் படித்து பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதால் பார்த்திங்கன்னா மீண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டோட்டலி நமது கேஸ் ஹியரிங்கு ப்ளஸ்ஸு புது ஜட்ஜிக்கிட்ட போகிறதுனால எப்படி பார்த்தாலும் ஒரு 7லேருந்து 8 நாட்கள் ஆகிடும். அதாவது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 23க்கு மேலே நமது எம்டி வெளிவருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா நமது மைவித்திரர்ஸ் உறுப்பினர்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த அப்டேட் எல்லாம் நேற்றே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? நேற்று எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. அடுத்து அவங்க கொண்டாட தயாராகி வராங்க. எம்டி வெளிவர போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே. சரிங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த விஷயம் தீ போல் பரவி, உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க நம்ம மைவித்திரை உறுப்பினர்கள். என்ன ஒன்றா, நம்ம நினைக்கும் போது எம்டி வரல, நம்ம எதிர்பார்க்காத நிலையில் எம்டி வெளிவர போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நமது மைவித்திரையாசி உறுப்பினர்கள். அதால் பார்த்திங்கன்னா இந்த முறை எம்டி வந்தவுடன் கண்டிப்பாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்ருக்கு. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். உறுப்பினர்களுக்கு மிகவும் பயனுள்ள விஷயமாக இருக்கும். பொருளாதாரத்தில் மேலோங்கிய விஷயமாக இருக்கும். எனவே உங்களுடன் நானும் சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக சொல்வார், வந்தவுடனே சொல்வார். சரிங்களா? இதில் பார்த்தோன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் இந்த விஷயம் பெருசாக
பரவிக்கிட்டு இருக்கிற நிலையில் இன்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பிரபல ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் பார்த்திங்கன்னா மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு நல்ல காலம்தான். மைவி3 உட்ஸ் உறுப்பினர்களுக்கு நல்ல காலம்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைவி3 ஆர்ட்ஸ் எதிர்த்த எதிரிகளுக்கு கெட்ட காலம். இனிமேல் மைவி3 ஆர்ட்ஸ் எதிர்த்த எதிரிகளின் நிலைமை படுமோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஜோதிடர் சொல்கிறாரு. இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கும் மைவி3 ஆர்ட்ஸ் எம்டிக்கும் ஒரு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு. ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. கண்டிப்பாக அதை பார்க்கும்போது இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு 6 மாதம் நம்ம படாத கஷ்டங்கள் இல்லை, சரிங்களா? நம்ம படாத கஷ்டங்கள் இல்லை. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் இப்போது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அந்த காத்திருப்பு காலத்திற்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கெல்லாம், சரிங்களா? அதனால் நீங்கள் இனிமேல் பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக இனிமேல் நமக்கு நல்ல காலம்தான், அதில் எந்த வித சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி எல்லாரும் எம்டி வரும்போது நம்ம சென்னைக்கு போய் பார்க்க முடியுமானா முடியாது, சரிங்களா? கண்டிப்பாக அவர் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அடுத்த நாளே பார்த்தோன்னா கண்டிப்பாக அவர் பதிவு போடுறதுக்கு தயாராக உள்ளார் என்பதை தகவல் வெளியாகியுள்ளது. இதில் நமக்கு என்ன சொல்ல வேண்டியது, நம்ம எதிரிகளுக்கு என்ன சொல்ல வேண்டியது, அடுத்து இந்த கம்பெனி எப்படி ரன் ஆக போகுது, பேமெண்ட்டை எப்படி கொடுக்க போகிறாரு, இது மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளடக்கிய ஒரு ஆடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமது மைவி3 ஆர்ட்ஸ் எம்டி ஜெயிலேருந்து வந்தவுடன் அவர் கண்டிப்பாக வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. உங்களுடன் நானும் எம்டி வருவதற்காக காத்துட்ருக்கேன். இது அடுத்த வாரம் கண்டிப்பாக நடந்துவிடும். அதால் நம்ம அடுத்த வாரம் எப்போ வரும், எப்போ இந்த வாரம் போகும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நானும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? நம்பிக்கையோடு காத்திருங்கள். மீண்டும் இதே மைவி3 ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடன் நான் பதிவிடுவேன். தவறாமல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.